எல்லாருக்குமே பேக்கிங்கில் இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேக் ஸ்பஞ்சை பேக் பண்ணி எடுக்கும்போது அதோட டாப் வந்து ஃப்ளாட்டாக வராமல் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. லைக் நம்ம யூஸ் பண்ணுற ரெசிபீஸ், நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகிருக்கலாம், ப்ராப்பர் ரேஷியோவில் நம்ம இன்க்ரீடியன்ஸ் போடாமல் இருந்திருக்கலாம், லைக் நம்ம மிக்சிங் வந்து ப்ராப்பராக பண்ணலாம். இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டேயில் நம்ம பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணும்போது நம்மளோட பேக்கான கேக் ஸ்பஞ்ச் பார்த்தீங்கன்னா டாப் வந்து ஃப்ளாட் இல்லாமல் சம்டைம்ஸ் இப்போ இங்கே பாருங்கள், இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வந்து டாப்பாக இருக்குது. பட் இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வந்து டாப்பாக இல்லை, கொஞ்சம் பல்ஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னைக்காவது நமக்கு கேக் பேக் ஆகி வந்துடுச்சு அப்படின்னா இந்த கேக்கை எப்படி கொஞ்சமாவது ஃப்ளாட் ஆகுறது அப்படின்றதுக்கு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ளாட்டாக இல்லாத கேக்கு கொஞ்சம் ஆக்சுவலி ஹாட்டாக இருக்கும். நம்ம ஓவன்லேருந்து எடுக்கும் போதே நம்ம எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி ரிவர்ஸில் போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் இது ஃப்ளாட் ஆகிடும்.